நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்து வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். கெட் அவுட் மோடி வர்சஸ் கெட் அவுட் ஸ்டாலின் போஸ்டர் மோதல் உச்சகட்டம். மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். தமிழர்களின் உரிமைகளை பறிக்க முயன்றால் இந்த முறை கெட் அவுட் மோடி என்று தமிழக மக்கள் துரத்துவார்கள் என துணை முதல்வர் உதயநிதி சமீபத்தில் கூறியிருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் உதயநிதிக்கு தைரியம் இருந்தால் கெட் அவுட் மோடி என சொல்லிப்பார் என அண்ணாமலை சவால் விடுத்தார். அப்படி சொன்னால் உங்கள் வீட்டுக்கு வெளியே பால்டாயில் பாபு என போஸ்டர் ஒட்டுவேன் என்றார். அதற்கு பதிலளித்த உதயநிதி, தைரியம் இருந்தால் அண்ணாமலையை அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்கள் என பதில் சவால் விடுத்தார். திமுகவினரே நாள் நேரம் குறிக்கட்டும், தனி ஆளாக வருகிறேன் என்று பதிலடி கொடுத்த அண்ணாமலை, கெட் அவுட் மோடியா கெட் அவுட் ஸ்டாலினா எது இணையத்தில் வைரலாகும் என்று பார்க்கலாம் என்று சவால் விடுத்தார். அண்ணாமலை உதயநிதி இடையே வார்த்தை போர் உச்சகட்டமடைந்துள்ள நிலையில் பாஜக திமுகவினர் மாறி மாறி கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என பதிவிட்டு வருகின்றனர். இது போதாதென்று தமிழ் வாழ்க கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் என்ற போஸ்டர்களும் வைரலாகி வருகிறது. மதுரை முழுதும் திமுக விளையாட்டு மேம்பாட்டணி சார்பில் கெட் அவுட் மோடி என்ற வாசகத்துடன் பிரதமர் மோடி ஓடுவது போல் கார்ட்டூன் படத்துடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அதேபோல் பாஜக சார்பில் கெட் அவுட் ஸ்டாலின் என்ற வசனத்துடன் ஸ்டாலின் கண்ணீர் விட்டபடி செல்லும் கார்ட்டூன் படத்துடன் போஸ்டர் மதுரை முழுதும் ஒட்டியிருப்பது மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொறுப்புள்ளவர்கள் பொய் பரப்பி கல்வியை அரசியலாக்க வேண்டாம். தர்மேந்திர பிரதான் பதிலடி. தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத பட்சத்தில் தமிழகத்திற்கான 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க சட்டத்தில் இடமில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்திருந்தார். மத்திய அமைச்சரின் பதிலுக்கு திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. தமிழகத்திற்கு மும்மொழிக் கொள்கை தேவையில்லை, இருமொழிக் கொள்கையே போதும் என திட்டவட்டமாக கூறி வருகின்றனர். தமிழகத்திற்கான கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதினார். இதற்கு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதில் கடிதம் எழுதியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலம் குறுகிய கண்ணோட்டத்துடன் பார்ப்பது சரியல்ல. உலக அளவில் தமிழ் கலாச்சாரம் மற்றும் தமிழ் மொழியை பிரபலப்படுத்துவதில் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு உறுதியாக உள்ளதா? தேசிய கல்விக் கொள்கை மொழி சுதந்திரத்தன்மை கொண்டதா? மொழியை திணிக்கும் பேச்சுக்கு இடமில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யாத மாநிலங்களும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டுள்ளன. 1968 தொடங்கி இந்திய கல்வி திட்டத்தின் முதுகெலும்பாக மும்மொழிக் கொள்கை உள்ளது. மும்மொழிக் கொள்கையை இதுவரை முறையாக நடைமுறைப்படுத்தாதது துரதிர்ஷ்டவசமானது. புதிய கல்விக் கொள்கையை தமிழகம் அமல்படுத்த வேண்டும். மாணவர்களின் நலனுக்காக கல்வியை அரசியலாக்க வேண்டாம். அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு நாம் வளர வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடிதம் தொடர்பாக விளக்கமளித்த தர்மேந்திர பிரதான், உலகளாவிய தேவை புதிய உயரங்களை நோக்கிய இந்தியாவின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு மத்திய அரசு 34 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. இதன் முக்கிய சாராம்சமே கல்வியில் உலகளாவிய தரத்தை கொண்டு வருவதுதான். ஒருபுறம் எங்கள் லட்சியம் உலக தரத்தில் உலகளாவியதாக இருக்க வேண்டும். அதே நேரம் அது இந்திய நெறிமுறைகளை அடிப்படையாக கொண்டு வேரூன்ற வேண்டும். இது தமிழகம் தமிழ் மொழி போன்ற மொழியியல் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை ஊக்குவிக்க வேண்டும். மத்திய அரசு இந்தியாவின் அனைத்து முக்கிய 13 மொழிகளிலும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. அதில் ஒன்று தமிழ். தேசிய கல்விக் கொள்கை எந்த மாநிலத்தில் மாணவர்கள் மீதும் எந்த மொழியையும் திணிக்க பரிந்துரைக்கவில்லை. எந்த வகையிலும் தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பையும் பரிந்துரைக்கவில்லை. பொறுப்புள்ள நபர்களிடமிருந்து இதுபோன்ற தவறான தகவல் பரப்பப்படக்கூடாது. தமிழகத்தின் மொழி மற்றும் பாரம்பரியத்தை போற்றுவதில் பிரதமர் மோடியின் அரசு உறுதியாக இருப்பதாகவும் தர்மேந்திர பிரதான் கூறினார். பிறமொழி ஆசிரியர் நியமனம் அரசுக்கு அண்ணாமலை யோசனை. பாரதிய ஜனதா மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது,
தமிழக மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்யாதீர்கள் என்ற முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு தமிழக அரசு வழக்கமான மழுப்பல் காரணங்களோடு ஹிந்தி தவிர்த்து பிற மொழிகள் கற்பிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லை என்று கூறியிருக்கிறது. மத்திய அரசு ஹிந்தி மொழியை மட்டுமே 3வது மொழியாக கொண்டு வரவில்லை என்பதை ஒப்புக்கொண்ட தமிழக அரசுக்கு முதலில் நன்றி. ஏற்கனவே பல ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கும்போது உடனடியாக மற்ற இந்திய மொழி ஆசிரியர்களை நியமித்து விடுவீர்கள் என்று திமுக அரசை அறிந்த யாரும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இருந்தாலும் அதற்கான பணிகளை தமிழக அரசு தொடங்கலாம். தமிழகம் முழுவதும் அரசு பள்ளி மாணவர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி எந்தெந்த மொழிகளை கற்க விரும்புகிறார்கள் என்பதை முடிவு செய்து அதற்கான ஆசிரியர்களை நியமிக்கும் பணிகளை தொடங்க வேண்டும். திமுக அரசு நினைத்தால் தமிழ் மொழியில் பட்டம் பெற்று ஆசிரியர் பணி கனவுடன் இருக்கும் இளைஞர்களுக்கு பக்கத்து மாநிலங்களின் தமிழக எல்லை மாவட்டங்களில் ஆசிரியர் வேலைவாய்ப்பு கிடைப்பதையும் உறுதி செய்யலாம். கல்வியில் வீணாக அரசியல் செய்யாமல் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து தமிழக பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலம் சிறப்பாக அமைய அரசு உதவ வேண்டும் என்றும் அண்ணாமலை கேட்டுக்கொண்டுள்ளார். உலக தாய்மொழி தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு மதுரை தமுகம் மைதானத்தில் உள்ள தமிழன்னை சிலைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சிறப்பு பூஜை செய்தார். இந்து மக்கள் கட்சியினர் புதிய தேசிய கல்விக் கொள்கை புத்தகத்தை வைத்து பூஜித்து மக்களுக்கு விநியோகம் செய்தனர். சர்வதேச அளவிலே தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. பிப்ரவரி 21. வங்கதேசத்திலே வங்க மொழி பாகிஸ்தானியர்களால் ஒடுக்கப்பட்ட போது, நசுக்கப்பட்ட போது வங்கதேசத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தினார்கள். அதிலே பலர் கொல்லப்பட்டார்கள். தாய்மொழியை காப்பதற்காக உயிர் தியாகம் செய்த அந்த மாணவர்கள் மடிந்த தினத்தை உலக தாய்மொழி தினமாக நாம் அனைவரும் கொண்டாடி வருகிறோம். ஐநா சபையும் அறிவித்திருக்கிறது. உலகத்திலே தாய்மொழி என்பது மிகவும் முக்கியமானது. அதுவும் தமிழ் மொழி தெய்வீகமானது. நம்முடைய இந்த தமிழ்நாட்டிலே எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எப்போதும் தமிழ் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும். ஆங்கிலேயனுடைய ஆட்சி காலத்திலே திணிக்கப்பட்ட ஆங்கிலம் இன்றைக்கு கல்வியிலே ஆதிக்கம் செலுத்துகிறது. தமிழகத்திலே தமிழ் ஒரு பயிற்று மொழியாக, குறிப்பாக மழலையர் கல்வியிலே LKG UKG எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் 3 வயசில் கொண்டு போய் குழந்தைகளை சேர்த்துனா அங்கே மம்மி டாடி கல்வி திணிக்கப்படுகிறது. தமிழ் அழிகிறது. ஆங்கில திணிப்பினால், பிறமொழி திணிப்பினால் தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழகத்திலே தமிழை பயிற்று மொழியாக மாற்றிட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. அண்டை மாநிலமான கர்நாடகத்திலே மழலையர் கல்வியிலே ஆங்கிலம் இல்லை. அங்கே மழலையர் கல்வியில் ஆரம்ப கல்வி வரை பயிற்று மொழியாக, ஒரு மொழி பாடமாக மட்டுமல்ல, பயிற்று மொழியாகவும் தமிழ்தான் மற்ற மாநிலத்திலே இருக்கிறது. ஆனால் தமிழகத்திலே மட்டும் இந்த நிலை மிகவும் வேதனை அளிக்கிறது. தமிழ்நாட்டில் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ் தான் இருக்கணும், வேறு எந்த மொழியும் இருக்கக்கூடாது. இது நீண்டகால கொள்கை. அதே மாதிரி 5ஆம் வகுப்புக்கு மேலே நம்முடைய தமிழ்நாட்டிலே மும்மொழி கல்விக் கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது. சமீபத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்விக் கொள்கையை வலியுறுத்துவது. இப்போ நாங்கள் இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை தமிழ்படுத்தி புத்தகமாக போட்டு எல்லோருக்கும் நாங்கள் விநியோகம் செய்கிறோம். இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்துலையும் இந்தி திணிப்பு என்பது கிடையாது. இதில் இந்தி திணிப்பு இருக்கிறது என்று யாராவது நிரூபித்தால் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். பொன்முடி மீது சேறு வீசிய விவகாரம், ஒருவரை தூக்கியது போலீஸ். டிசம்பர் மாதத்தில் ஃபெஞ்சல் புயலின் போது கனமழை பெய்து விழுப்புரம் மாவட்டம் மலட்டாரில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மலட்டாறு கரையோரமாக உள்ள திருவெண்ணெய்நல்லூர், அரசூர், இருவேல்பட்டு உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. டிசம்பர் 3ஆம் தேதி வெள்ளம் பாதித்த பகுதிகளை பார்க்க அமைச்சர் பொன்முடி, முன்னாள் MP பொன் கௌதம சிகாமணி, கலெக்டர் பழனி உள்ளிட்டோர் சென்றனர். அப்போது கூட்டத்தில் அமைச்சர் மீதும் அதிகாரிகள் மீதும் சேறு வீசப்பட்டது. இதுகுறித்து அமைச்சரின் தனி பாதுகாப்பு பிரிவு சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் அருள்தாஸ் திருவெண்ணெய்நல்லூர் போலீசில் புகார் செய்தார்.
அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை அசிங்கமாக திட்டி சேற்றை வாரி வீசி மிரட்டல் விடுத்ததாகவும் பணி செய்ய விடாமல் தடுத்ததாகவும் அவர் புகாரில் கூறியிருந்தார். சேறு வீசியதாக இருவேல்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், விஜயராணி மீது எஸ்ஐ பாலசிங்கம் வழக்கு பதிவு செய்தார். தலைமறைவான அவர்களை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் ராமகிருஷ்ணனை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கில் தலைமறைவாக உள்ள பாரதிய ஜனதா நிர்வாகியான விஜயராணியை போலீசார் தேடி வருகின்றனர். முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகள் குறைப்பு, முதல்வர் ஸ்டாலின் கருத்து. நாடு முழுவதும் உள்ள எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகள் எண்ணிக்கை 4 இருக்கிறது. தற்போது இந்த பெட்டிகளின் எண்ணிக்கையானது 2 குறைக்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட புதிய ரயில்வே கொள்கையின் அடிப்படையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்நிலையில் முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகள் குறைப்பு பரிதாபங்களை கூட்டியுள்ளது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளம் முழுக்க ரயில் பரிதாபங்கள் வீடியோக்களை பார்த்தோம். அதை பார்த்தாவது எளிய மக்களுக்கான முன்பதிவில்லாத பெட்டிகளை கூட்டுவார்கள் என்று பார்த்தால் வழக்கம் போல் பரிதாபங்களைத்தான் மேலும் கூட்டியுள்ளது சாடிஸ்ட் அரசு என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கோவை சிறுமி கூட்டு சம்பவம், களமிறங்கியது மகளிர் கமிஷன், டிஜிபிக்கு உத்தரவு. கோவையைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு சமூக வலைதளம் மூலம் 2 கல்லூரி மாணவர்கள் பழக்கமாகினர். சில தினங்களுக்கு முன் கோவை புதூரில் உள்ள தங்கள் அறைக்கு அழைத்து சென்று அங்கு தங்கியிருந்த மேலும் 5 மாணவர்கள் என 7 பேர் கூட்டு பலாத்காரம் செய்தனர். மறுநாள் வீடு திரும்பிய சிறுமியிடம் நடத்திய விசாரணையில் இந்த உண்மை தெரிய வந்தது. 7 மாணவர்களையும் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கை இன்று தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. இந்த கொடூரமான குற்றத்தை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சம்பவம் குறித்து 3 நாட்களுக்குள் தேசிய மகளிர் ஆணையத்திடம் தமிழக டிஜிபி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் இழப்பீடு வழங்க வேண்டும் என தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நகைகளை பறித்து பாலியல் கொடுமை, காமுகனை சுட்டு பிடித்த போலீஸ். மலை உச்சியில் பெண்ணுக்கு பகீர். கிருஷ்ணகிரி புதிய பஸ் நிலையம் அருகே உள்ள சையத் பாஷா மலைக்கு கடந்த 19ஆம் தேதி மாலை ஒரு ஆணும் பெண்ணும் சென்றனர். பெண்ணுக்கு 30 வயது, ஆணுக்கு 35 வயது. இருவருமே திருமணமானவர்கள், ஆனால் உறவினர்கள். மலையை அவர்கள் சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது அங்கு மது போதையில் சுற்றித் திரிந்த 4 இளைஞர்கள் இவர்களை பார்த்துள்ளனர். 4 பேரும் சேர்ந்து ஆணை தாக்கினர். பெண் அணிந்திருந்த கம்மல், செயினை பறித்து கொண்டனர். ஆண் கையில் வைத்திருந்த 7000 ரூபாயையும் பிடுங்கிக் கொண்டனர். அவர்களில் 2 ஆசாமிகள் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கினர். இன்னும் 2 வாலிபர்கள் அதை வீடியோ எடுத்தனர். பிறகு பெண்ணின் செல்போனை பறித்து கூகுள் பே மூலம் 7000 ரூபாயை தங்கள் கணக்குக்கு அனுப்பி கொண்டனர். மலைக்கு மேலே நடந்ததை மறந்துட்டு ஊருக்கு போய் சேரணும், இல்லைன்னா இந்த வீடியோவை நெட்ல வைரலாக்கிடுவோம் என பெண்ணை மிரட்டி அனுப்பினர். கீழே வந்ததும் அந்த பெண் கதறி அழுதார். இதை பார்த்த அங்கிருந்தவர்கள் என்ன ஏது என விசாரித்ததும் பணம், நகைகளை 4 பேர் பறித்து கொண்டனர் என அழுதபடி கூறினார். உடனே அங்கிருந்தவர்கள் கிருஷ்ணகிரி டவுன் போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். போலீஸ் வந்தால் உங்களுக்குள் என்ன உறவு என கேட்பார்கள், மானம் போய்விடும் என நினைத்த ஜோடி அவசரமாக பஸ்ஸை பிடித்து ஊருக்கு சென்று விட்டது. டவுன் போலீசார் வந்து தகவல் சொன்ன நபர்களிடம் விசாரித்தனர். திருப்பத்தூர் செல்லும் பஸ்ஸில் அவர்கள் ஏறியது தெரிய வந்தது. சம்பவம் நடந்த மலைக்கு போலீசார் சென்றனர். சம்பவம் நடந்த நேரத்தில் ஆக்டிவாக இருந்த செல்போன் நம்பர்களை நிபுணர்கள் உதவியால் போலீசார் கண்டுபிடித்தனர். செல்போன் நம்பர்களை வைத்து திருப்பத்தூரில் வசிக்கும் ஆண், பெண் இருவர் வீட்டுக்கும் சென்று போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் மலை மீது பெண்ணுக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை வெளிச்சத்துக்கு வந்தது. ஏற்கனவே தமிழகம் முழுவதும் பாலியல் பலாத்கார சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் நகை, பணத்தை பறித்து கொண்டு பெண்ணையும் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கிய சம்பவம் போலீசாரையே அதிர்ச்சி அடைய வைத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை வேகமாக துவங்கினர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் போனில் இருந்து பணம் டிரான்ஸ்பர் ஆன போன் நம்பரை போலீசார் முதலில் வாங்கினர். அதன் மூலம் சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். கிருஷ்ணகிரி டவுனைச் சேர்ந்த கலையரசன் வயது 22, அபிஷேக் வயது 21, சுரேஷ் வயது 23, நாராயணன் வயது 22 என்பது தெரியவந்தது. 4 பேரும் சம்பவம் நடந்த அன்று மலையை ஒட்டியுள்ள சாலையில் பைக்கில் செல்லும் சிசிடிவி வீடியோவையும் போலீசார் கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து நேற்றிரவே கலையரசன், அபிஷேக்கை போலீசார் அவரவர் வீட்டில் வைத்து தட்டி தூக்கினர். இருவரிடம் நடத்திய விசாரணையில் நகை, பணத்தை பறித்து பெண்ணை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கியதை ஒப்புக்கொண்டனர்.
போதை தெளிந்த பிறகுதான் எவ்வளவு பெரிய தவறு என தெரிந்தது. அதனால் ஊரை விட்டு தப்பிச் செல்ல முடிவு செய்த போதுதான் நீங்கள் வந்து பிடித்து விட்டீர்கள் என போலீசாரிடம் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். சுரேஷும் நாராயணனும் தான் பாலியல் கொடுமை செய்தனர், நாங்கள் பணத்தை மட்டுமே பறித்தோம் எனவும் கூறினர். சுரேஷ் நாராயணன் எங்கே என போலீசார் கேட்டதும் கிருஷ்ணகிரி அருகே உள்ள பொன்மலை குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள மலைப்பகுதியில் பதுங்கி இருப்பதாக கலையரசன் அபிஷேக் கூறினர். இதையடுத்து இருவரையும் பிடிக்க இன்று காலை 11:30 மணிக்கு போலீஸ் படையினர் சென்றனர். போலீஸை பார்த்ததும் சுரேஷும் நாராயணனும் ஓடினர். பிடிக்க முயற்சித்த போலீசாரை இருவரும் கத்தியால் கிழித்துவிட்டு தப்ப முயன்றனர். இதில் 2 போலீசாரின் கைகளில் கத்தி வெட்டு விழுந்தது. உடனே இன்ஸ்பெக்டர் ஆசாமிகளை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார். சுரேஷ் காலில் குண்டு பாய்ந்தது. நாராயணன் மீது குண்டு படவில்லை. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பயத்தில் தடுமாறி கீழே விழுந்தான். இதில் அவன் கால் முறிந்தது. வாலிபர்கள் தாக்கியதில் காயமடைந்த 2 போலீசார், குண்டடிப்பட்ட சுரேஷ், கால் முறிந்த நாராயணன் ஆகிய 4 பேரும் கிருஷ்ணகிரி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூடு நடந்த இடத்தை கிருஷ்ணகிரி மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் தங்கதுரை மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். பெண்ணை பாலியல் கொடுமை செய்த வாலிபர்களை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.